ஒரு அடிமையை விடுதலையாக்குவது அவர் செய்யற காரியம் இல்லை, அது ரொம்ப ஈஸி. ஆனால் கிரகிக்க முடியாத காரியம் இந்த சம்பவத்தில் என்ன தெரியுமா? ஒரு அடிமையாக வந்த ஒருவனை அரசனுக்கு அடுத்த நிலைமையில் கொண்டு போனார். தானியேல் அடிமையா வந்தான், அவன் அந்த ஜெயில இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவது ரொம்ப லேசான காரியம். ஆனா கிரகிக்க முடியாத காரியம் என்ன தெரியுமா? அடிமையாக வந்தவன் அந்த தேசத்தின் பிரதானிகளின் தலைவனாய் மாறினான். நான் சொல்றேன், இன்றைக்கு இதை மாத்திரம் நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னோட யாருமே இல்லைனாலும் நீர் என்னோடு கூட இருந்தால் கிரகிக்க முடியாத காரியங்களை உங்களுடைய புத்திக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்வார். இதுவரை எத்தனையோ மனிதர்களை நம்பி ஏமாந்திருக்கலாம், இதுவரை எத்தனையோ மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தல, இவங்கெல்லாம் எனக்கு நிற்பாங்க, இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க என்று எத்தனையோ மனிதர்கள் மேல நம்பிக்கை, எத்தனையோ கம்பெனி மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் மேல சூழ்நிலை மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுவேன், சூழ்நிலைக்கு ஏதுவே இல்லாத நேரத்தில் கூட கர்த்தரோ என்னோடு இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு சொன்னா, என் புத்திக்கு மேலான காரியங்களை தேவன் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. கரங்களை உயர்த்தி சொல்ல, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ